அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 36 வசனம் வரை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20 அதிகாரம் வசனங்கள் 24 31 வரை. இயேசு வந்திருந்த போது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. 31 வசனத்தை அனைவரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள், ரிசரக்ஷன் டே. அதைத் தொடர்ந்து அநேக சம்பவங்கள் நடக்கிறது. அநேக முறை தனிப்பட்ட விதமாகவும் குழுவாக அவர்கள் கூடியிருந்த போதும் நம்முடைய சீஷருக்கு இயேசு கிறிஸ்து காட்சி அளித்ததை மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷ ஆசிரியர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், கடந்த வாரத்தில் நாம கிளியோப்பா சீசனை குறித்து தியானித்தோம். முதலாவதாக அந்த கிளியோப்பாவுடைய மனைவி, அவர்களுடைய பெயர் மரியாள். அவர்கள் இயேசுநாதருடைய தாயாகிய மரியாளுக்கு சகோதரி. கிளியோப்பாவுக்கும் மரியாளுக்கும் சமீபமாய் தான் திருமணம் நடந்திருக்கிறது. புதிதாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்கள். சிலுவையின் அருகே மனைவி நிற்கிறார். கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று கேள்விப்பட்டு எருசலேமில் இருந்து அன்று மாலை எம்மாவுக்கு நடந்து போகிறவர்தான் இந்த கிளியோப்பா காணப்படுகிறார். இவர்களோடு கூட 2 சீஷர்கள் போகிறார்கள். கிளியோப்பாவும் மற்ற சீஷனும். இயேசுநாதர் சேர்ந்து கொண்டார், வழிபோக்கரை போல காண்பித்தார் என்றெல்லாம் கடந்த வாரத்தில் நாம தியானித்தோம். அடுத்து அந்த உயிர்த்தெழுந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டும். மேலாண்டு பிள்ளைகளே, இந்த காலவெளியில நாம் பார்க்கிறது தோமாவை குறித்து. இயேசு கிறிஸ்து பல முறை வெவ்வேறு சூழ்நிலைகளிலே அவர்களுக்கு தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். பேதுரும் யோவானும் கல்லறையிடத்தில் ஓடி அவரை அங்கே காணாமல் திரும்பி வந்த போது பேதுருக்கு தரிசனமானார். கிளியோப்பா சீஷனுக்கு தரிசனமானார். இவர்கள் எல்லாரும் ஒரு அறைக்குள்ள இருக்கும் பொழுது
மறுபடியும் தரிசனமானார். ஆனால் அந்த அந்த நேரத்தில் ஒரு மனிதன் மாத்திரம் இல்லாமல் போய்விட்டிருந்தார். அவருடைய பெயர் தோமா. இயேசுநாதர் உயிர் தெழுந்தார் என்ற செய்தியை மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் சொன்ன வார்த்தையை பாருங்கள். அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். அவருடைய வார்த்தைகள் பாருங்க. அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன். இந்த செய்தியிலே முன்னால் கடந்து போவதற்கு முன்பதாக இது எப்படிப்பட்ட ஒரு செயல் தெரியுமா? தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கிறது, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுகிறது போல. ஒரு சின்ன காயம் ஒருவருக்கு ஏற்பட்டிருந்தா அந்த காயத்தை தொடர்றதுக்கு அவங்க அனுமதிக்கிறாங்க. சின்னதா ஒரு கட்டி வந்துருக்கு மூணு, அதை தொட அனுமதிக்கிறீங்களா? ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு, கீரல் ஏற்பட்டுச்சு, டாக்டர் கிட்ட போய் அதை காட்டுறதுக்குள்ளெல்லாம் கொண்டு போறவங்க பாடு இப்படி ஆயிடுது இல்லை? அப்படியே ஒரு கத்து, அதுலயே விரல் விட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? இவனுக்கே தெரியாம இப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அந்த ஆணிப்பாய்ந்த அந்த காயத்துல நான் விரல் விட்டு பார்த்தாலும் அந்த விழாவில நான் விரல் விட்டு பார்க்க முடியும். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்று சொன்னார். இப்பதான் பார்த்துட்ட பிறகு தோமா, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். நம்முடைய கல்வி முறை அப்படி. சொல்லப்படுகிற எதையும் எளிதாய் நம்புவதில்லை. நான் என் கண் முன்பதாக நிரூபிக்கப்பட்டால் ஒழிய அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நம்முடைய கல்வி முறை அப்படி. ஆனால் தோமா அப்படி அல்ல. அவன் எபிரேயர்களின் தேவனை ஆராதிக்கிறவன். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாகிய ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் கூடவே இருந்தவன். அவன் இந்த வார்த்தையை சொன்னான், அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தில் என் விரலை போட்டால் ஒழிய, அவருடைய விழாவிலே என் விரலை போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், அவர் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தோமாவை நோக்கி, வா உன்னுடைய விரலை நீட்டி. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்கள்.
அடுத்து என்ன என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உள்ளே வருகிறார். அவர் சொன்ன முதல் வார்த்தை பாருங்க, உங்களுக்கு 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 சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். யாருக்கு தேவை சமாதானம்? யாருக்கு தேவை? எங்களுக்கு தேவையா? சரியா சொல்லுங்க. நான் பாடம் நடத்தாத்துல கேள்வி கேட்க மாட்டேன், நடத்தின பாடத்துல தான் கேள்வி கேட்பேன். சமாதானம் யாருக்கு தேவை? ஐயோ, நான் கர்த்தரை கண்டுவிட்டேன், நான் மரித்து போவேன் என்று கிதியோன் பயந்த போது கர்த்தர் சொன்னார், உனக்கு நீ சாவதில்லைன்னு சொன்னார். ஐயோ, இந்த கொரோனா வந்து நான் கூட செத்துறோம் அப்படின்னு பயந்து நான் கண்டுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. அது மூணாவது உங்களுக்கு அக்கா சமாதானம் அதுவா, அல்லது சமாதானம் 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 அதுவா? உண்மையான சமாதானம் அர்த்தம் என்ன சொல்லுங்க? பயப்படாதே, நீ சாவதில்லை. புரியுதா? ஷாலோம், பீஸ், சமாதானம் என்கின்ற அந்த அங்க நியாயாதிபதிகள்ல கிதியோனுடைய சூழ்நிலையில பயப்படாதே நீ சாவதில்லை, பயப்படாதே நீ சாவதில்லை சொன்னாங்க. இங்க அதே வார்த்தையை அங்க பயன்படுத்தி இருக்காரு. உங்களுக்கு பயப்படாதீங்க, நான் மட்டும்தான் சிலுவையிலே மரிப்பதற்காக அழைக்கப்பட்டவன், நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக நிறைய இருக்கிறது. நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவராகிய இயேசு சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதீர்கள். அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்த அடுத்த நிமிஷம் தோமாவின் பக்கமாய் திரும்பி ஆண்டவர் பேசுகிறார். வா தோமா, வா, வந்து என்னுடைய காயத்துல விரலை போட்டுப்பார். அவரை பார்த்துட்டு பிறகு தோமா சொல்லுகிறான், ஆண்டவரே, என் தேவனே என்றான். மை லார்ட் அண்ட் மை காட். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னார். ஆண்டவர் அவனையும், தோமா, நீ என் காயங்களை கண்டதினால் விசுவாசிக்கிறாய். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன். இதுல ஒரு மிகப்பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் அப்படியே நேரில் தோன்றி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ஆண்டவர் சுகம் தருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பாதுகாக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற முதல் வார்த்தை இந்த காலவெளியில, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். மரண பயத்தில் இருந்து அவர் நம்மை முதலாவது விடுதலையாக்குகிறார். இன்றைக்கு ஏறத்தாழ அதே நிலைமையில தான் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுநாதரை கொலை செய்த அதே மத தலைவர்கள் அவருடைய சீஷர்களையும் கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகவே தான் பூட்டிய வீட்டுக்குள்ளே இவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். நம்ம கூட போன வாரம் இந்த நேரத்துக்கு தான் எல்லாம் வந்தீங்க. இன்னைக்கு பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட போறீங்க. இன்னும் பயம் தான் காரணம். அரசாங்க சட்ட திட்டங்கள் மாத்திரம் இல்லை, நம்மை நாம என்ன பண்ணணும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தற்காத்துக் கொள்ள வேண்டும். இங்க மட்டும் இல்ல, மாஸ்க் போட்டுன்னு வர்றது. எங்க வெளியே போனாலும் தயவு செஞ்சுன்னா எங்க போனாலும், வேலைக்கு போற இடத்துல, டவுனுக்கு தேவையில்லாம ஒரு நாளைக்கு 10 முறை டவுனுக்கு போவாதீங்க. ஒரு ஒரு முறை போனா ஒரு வாரத்துக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க வீட்டுல.
இன்னும் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் கொடியதாக இந்த நோய் வந்து கொண்டு இருக்கிறது. அவசியம் இல்லாம பொது இடங்களுக்கு போய் சேராது, யாருக்கு இருக்குன்னே தெரியாது. அதனால சும்மா தேவையில்லாம என்ன பண்ணாதீங்க, ரொம்ப நெருக்கமா யார்கிட்டையும் உட்காந்து போய் கொஞ்ச நாளைக்கு இந்த விக்கினங்கள் தீரும் மட்டும், இந்த பொல்லாங்கு கடந்து போகிற வரையில கொஞ்சம் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் இருக்கிறது, மரண பயம் எல்லாரையும் இன்றைக்கு தாக்கி கொண்டு இருக்கிறது. இதற்கு ஒருவரும் விதிவிலக்கு இல்லை. அதனால் அருமையானவர்களே, இந்த காலவெளியில கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்களுக்கு கஷ்டம். இப்ப தோமாவுக்கு ஆண்டவர் இடைப்படுகிறார், தோமாவோடு பேசுகிறார். வா, உங்க விரல் போட்டு பாரு, என்ன உன் பிரச்சனை என்னவா, அந்த விரல் போட்டு பாரு. ஆண்டவரே, என் தேவனே என்று சொன்னான். என்னை கண்டதினால் நீ விசுவாசிக்கிறாய். அவனுக்கு பதில சொல்லிட்டார், காணாமல் விசுவாசிக்கிறவர் பாக்கியவான்கள் என்று சொல்லி பிற்காலத்தில் தோன்ற போகிற சபையை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பேரில் விசுவாசம் வைக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு துணையாக இருப்பார், அவர் நமக்கு ஆதரவாக இருப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு துணையாகவும் அவர் நமக்கு ஆதரவாகவும் இருப்பார். ஆகவே நாம் மனம் சோர்ந்து போய்விடக் கூடாது, நாம் மனம் சோர்ந்து போய்விடக் கூடாது. என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். என்னை அழைத்தவர் என் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு உதவியாக இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு நன்மையாக இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் என் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதில்லை. இந்த மாதிரி நாட்களில் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நிர்மூலமாவதில்லை, அவர் நம்மை திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். எல்லா பொல்லாங்குக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவித்து விடுதலையாக்கி நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர், நம்மை போஷித்து வழி நடத்தக்கூடியவர், தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை கொடுக்கிறவர், ஆகாரம் இல்லாத இடத்தில் ஆகாரத்தை கொடுக்கிறவர், அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவர். எல்லா கொள்ளை நோய்க்கும் கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கும் அவர் நம்மை காப்பாற்றக்கூடியவர். அல்லேலூயா. ஆகவே இந்த காலங்களில் நீங்கள் எந்த விதத்திலும் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உங்கள் பட்சத்தில் இருக்கிறது, உங்கள் சார்பில் இருக்கிறது, உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது, உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த சில கருத்துக்களை மாத்திரம் சொல்லி நான் ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 30ஆம் வசனம் விசேஷமான ஒரு வசனம் வாசிக்கலாம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக யோவானித்தை எழுதுகிறார். வேறு நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. சீஷர்களாகிய எங்களுக்கு முன்பாக செய்த அற்புதங்கள், அவைகளை எழுத எங்களுக்கு போதவில்லை. அதை எழுத இடமில்லை. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தம்முடைய சீஷருக்கு முன்பாக செய்தார். 31ஆம் வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். புரியுதா? இந்த காலைக்கான செய்தி. நீங்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்காகவும்
விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைவதற்காக இவைகள் உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் என்ன கிடைக்கும்? சொல்லுங்க. என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நித்திய ஜீவன் கிடைக்கும். அதற்காக அவரை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீயும் நானும் இன்றைக்கு விசுவாசிக்க வேண்டும். நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் நமக்கு எழுதப்பட்டது. அற்புதம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு கொடுத்த காட்சி, அவர் செய்த நன்மைகள், இவைகள் எல்லாம் எதற்காக? நீயும் நானும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே உன் விசுவாச நிலைமை என்ன? நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்குள்ள மனப்போராட்டம். உண்மையாக நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். மரண பரியந்தம் அவர் என்னை வழி நடத்துவார் என்று அவரை நான் விசுவாசிக்கிறேனா? அல்லது உள்ளத்தின் ஆழத்தில் ஏதோ ஒரு சந்தேக நிலை இருக்கிறதா? அப்படி இருந்த அதை கூட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். என்னை வாழ வைத்தாலும் நீரே, எனக்கு எது நடந்தாலும் நீர் தான் ஆண்டவரே என்று நித்திய ஜீவனை அடையும்படி நம்மை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நீ நானும் இதை வாசிக்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்?